ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய மே 28க்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களால் மிதுனராசினியர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அற்புதங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், கூடவே செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறைகளை பற்றியும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மே 28க்கு பிறகு ஏற்படக்கூடிய முதல் கிரக மாற்றமாக எல்லாராலையும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய கிரக மாற்றமாக இருக்கக்கூடியது அப்படின்னா குரு பயிற்சி தாங்க. இந்த ஆண்டு ஜூன் மாதம் நடக்க போகுது. ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு இந்த குரு மாறுறாரு. குரு பகவான் மாறும்போது கண்டிப்பாக மிதுனராசினியர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆனால் அந்த அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதையும், எந்த அளவுக்கு சவால்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றியும் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்படின்னும் தனித்துவமான தன்மைகளானது இருக்கும். ஒவ்வொரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகுறாங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு ராசியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை கிரக பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்குமே அதனுடைய தாக்கத்தை நிச்சயம் கொடுக்கும். சனி, குரு, ராகு, கேது இந்த மாதிரி எல்லா கிரகங்களுமே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை குரு பயிற்சியானது நடக்கும். அதே மாதிரி 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை சனி பயிற்சியும், 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை ராகு கேது பயிற்சியும் இருக்கும். இந்த கிரக நிலைகள் ஒரு வருஷத்தில் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் ஒருத்தர் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒரு சில காலகட்டங்களில் அவங்க முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி முன்னாடி இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம், மாற்றத்துக்கான காரணங்கள் எல்லாமே இந்த கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது தான். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய குரு பகவான் மாறுறாரு. குரு பகவானுக்கு இயற்கை சுடர் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. ஏன்னா ஒருவருடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர் தான் குரு பகவான். நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியவர் தான் குரு தான். அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. மற்ற கிரகங்கள் மாதிரிலாம் கிடையாதுங்க. குரு அப்படின்றவர் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். ஆனால் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சவால்களும் கண்டிப்பாக இருக்கும். கல்வி, வேலை, திருமணம், பணவரவு இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான அம்சங்களில் குரு ரொம்ப முக்கியமான இடத்தை படிச்சிருக்காரு. அந்த முக்கியமான அம்சங்களில் தான் இவர் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார், மிகப்பெரிய தாக்கத்தை கொடுப்பார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வரக்கூடிய ஜூன்லேருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். குரு பயிற்சி அப்படின்றத தாண்டி மே 28க்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் தான் இருக்குது. அதில் முக்கியமாக குரு பயிற்சி ஆகிற அந்த டைமிங்கில். அதனால தான் குருவை பற்றி நம்ம இவ்வளோ விளக்கங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது மிதுனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது வரக்கூடிய நாட்கள்னால், கடந்த ஒரு 5-6 வருடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முன்னாடி இருந்த அந்த 5 வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே நீங்கி போயிடும். இனி அந்த கஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அதே போல் இந்த ஜூன் 2க்கு அப்புறமா தான் குரு மாறுறாரு. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமாக போய் அமர போகிறாரு. கடந்த 5 வருஷமாக அப்போ நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் இது எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் மீட்டெடுக்க போகிறீங்க. ஏன்னா கடந்த 5 வருஷம் மிதுனராசி நேயர்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சம்பாரிச்சிருக்க முடியாது, சம்பாதிக்க முடியாத தன்மை இருந்திருக்கும், ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. வாழ்க்கையே மிகப்பெரிய பிரச்சனைகளால் தான் உங்களுக்கு சூழ்ந்திருக்கும். எல்லாமே பிரச்சனையாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் கூட உங்களுக்கு எல்லாம் தீர்ந்து போயிடும். வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் தான் குரு போய் உச்சமடைய போகிறாரு. அப்படிங்கும்போது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பண தட்டுப்பாடுகள் கண்டிப்பாக விலகிடும். பண வரவு அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இனிமேட்டுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பணத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். பண வரவு நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரத்தில் உயர்வுகள் தான் இருக்கும். தடைகள் எல்லாம் விலக போகுது. அதுலேயும் குறிப்பாக மிதுனராசி நேயர்களே, நீங்கள்
கடன் பிரச்சனையால் சூழ்ந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய கடன்கள் எல்லாமே வந்து தீரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். கடனை அடைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கும். மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் உண்டாகும். ஸோ அப்படி ஒரு நேரத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி புதுசாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். நிறைய பணம் கையில் வரும். எங்கேருந்து வருது, ஏன் வருது அப்படின்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு பணம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பணம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும் பொழுது குடும்பத்தினுடைய தேவைகளை எல்லாத்தையும் நீங்கள் பூர்த்தி பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. குடும்பத்தினுடைய தேவைக்காக, கணவன் மனைவிக்காக, இல்லை மனைவி கணவனுக்காக, மகன் மகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய தேவைகளும் வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அப்போது பண ரீதியாக நீங்கள் எந்த விதமான தயக்கமும் வந்து காட்ட தேவையில்ல, பயப்படவும் தேவையில்ல. பணம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி எடுத்த காரியங்கள், நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அந்த விஷயத்தை நீங்கள் நல்லா செய்வீங்க. நிறைய வெற்றிகள் கிடைக்கும். அற்புதமான ஒரு டைமிங். தனவரவு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் நினைத்த விஷயத்தை நினச்ச மாதிரி வந்து செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஸோ நீங்கள் நினைத்ததை வந்து செய்யும் பொழுது மகிழ்ச்சியான வாழ்க்கை உருவாகும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த கஷ்டம் எல்லாம் மறந்து சந்தோஷம், மகிழ்ச்சி, மனநிறைவு, தேவையான அளவுக்கு வசதி வாய்ப்புகள் அப்படின்னு தான் இருக்க போகிறீங்க. குழந்தைங்க வந்து படிக்க வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட மகனுக்கு படிப்பு, திருமணம் இதுக்காகவும் உங்களுக்கு பணம் தேவைப்படும் இல்லையா? அந்த பணமும் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம், குடும்பஸ்தானத்துக்கு தான் இப்போ வரக்கூடிய குரு வரப்போகிறாரு. அப்படிங்கும்போது மே 28க்கு அப்புறமா உங்களுடைய குடும்பத்தில் தான் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புலம்பல்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 6வது ஸ்தானத்தில் குருவோட பார்வை வந்து கிடைக்குது. அப்படிங்கிறதுனால குரு பார்வை பட்டுச்சு அப்படின்னாலே அந்த இடம் புனிதமாயிடும். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நோய் நொடிகள் இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் விலகிடும். ஸோ தொழில்லையும் அப்படி தான் உங்களுக்கு இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளுமே வந்து விலக ஆரம்பிக்கும். எதிரிகள் குறிப்பாக இருக்காங்க அப்படின்னா அந்த எதிரிகள் இப்போ வந்து உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ உங்களுக்கு குருவுடைய பார்வை வந்து நல்ல இடத்துல பதியுது அப்படின்றதுனால பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். தடைகள், கண்டனங்கள் இப்படி எல்லாமே வந்து விலகும். நல்ல ஒரு காலம்தான். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. தொழில் ஸ்தானத்தை தான் குரு வேற பார்க்குறாரு. அப்படிங்கும் பொழுது கடந்த காலங்களில் நீங்கள் செய்த உழைப்பு இப்போ உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். ஸோ முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முன்னாடி நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் இப்போ உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து கை கொடுக்க போகுது. ஸோ உங்களுக்கு நல்ல புகழ் வந்து கிடைக்கும். நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் சிறந்து விளங்கலாம். நிறைய வெற்றிகள் கிடைக்கும். நிறைய யோகங்கள் கிடைக்கும். ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய துறைகளில் புகழ் வந்து உங்களுக்கு ஓங்கி இருக்கும். புகழ் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நிதி சார்ந்த முன்னேற்றங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்குது. திருமண வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது. இந்த மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது. முன்னேற்றங்களை மட்டுமே வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லணும். அதாவது இது வரைக்கும் மதிக்காமல் உங்களை இருக்காங்க அப்படின்னா இப்போ உங்களை எல்லாரும் மதிக்குவாங்க. மற்றவங்க உங்களை மதிக்கக்கூடிய தன்மை இப்போ வந்து நிச்சயம் உங்களுக்கு உருவாகும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நடக்க போகுதுன்னு தான் சொல்லணும். கடந்த ஒரு சில நாட்களாக நீங்கள் பார்த்து வந்த அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்க போகுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை இப்போ பார்க்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மிதுனராசி நேயர்களுக்கு கிடைச்சிருக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். ஜாக்பாட் அப்படி தான் சொல்லலாம். குருவின் மூலமாக உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்கும். ஸோ மே 28லேருந்து உங்களுக்கு இந்த நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து நிறைய நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு கிரகத்தை வச்சு மட்டும் எதையும் தீர்மானிக்க முடியாது. ஸோ அடுத்தடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு மே 28க்கு அப்புறமா சுக்கிரன் வேற பயிற்சி ஆகுறாரு, செவ்வாய் வேற பயிற்சி ஆகுது. ஸோ இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஜலட்சுமி யோகத்தை ஏற்படுத்துது. லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்க போகுது. ஸோ இந்த அம்சங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும். நிறைய முன்னேற்றங்களை வந்து கொடுக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்குது. இந்த குருவினுடைய உச்சநிலையானது உங்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுக்கும், அங்கீகாரம் கொடுக்கும், மரியாதையை தேடி கொடுக்கும். ஆன்மீக நடவடிக்கைகளெல்லாம் அதிகமான ஈடுபாடு இருக்கும். ஸோ பூஜை பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் அதில் நிறைய நம்பிக்கைகளை வளர்த்துப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். அதே போல் மிதுனராசினியர்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த தம்பதிகளுக்கெல்லாம் இந்த அருள் வந்து இப்போ கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் மேம்படுவதற்கான அற்புதமான டைமிங் தான் இது. அதனால் மே 28க்கு அப்புறமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக முயற்சி பண்ணலாம். நிச்சயம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிர்ஷ்டம் உங்களுக்கு மேம்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் சரியான காலகட்டங்கள் உருவாகி இருக்கும்போது இதை பயன்படுத்திக்கோங்க.
அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த காலங்களை விட்டுட்டு யோசிக்கிறதுனாலையோ புலம்புறதுனாலையோ எந்த பயனும் கிடையாது. கால நேரங்கள் கூடி வரும் பொழுது எல்லா விஷயங்களையும் வந்து செய்திடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு இப்போ வந்து நடக்க போகுது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல மகிழ்ச்சியான தருணங்களை எல்லாம் அனுபவிப்பீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கலாம். திருமணமானவங்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய துணையினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது ஆணாக இருந்தால் பெண் மேலேயும், பெண்ணாக இருந்தால் ஆண் மேலேயும் கவனமாக இருந்துக்கோங்க. அந்த ஒரு நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கூட கவனத்தை விட்டுறக்கூடாது. அதே போல் வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. வருமானம் உயர்றதுக்கான நல்ல நல்ல வாய்ப்புகள், வழிகள் எல்லாம் உங்களை தேடி வரும். ஸோ நீங்கள் அந்த டைமிங்கை வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் இனிமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. ஒவ்வொரு துறை, விளையாட்டு, ஆன்மீகம், ஆரோக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் நிறைய விஷயங்களில் மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. இந்த மாற்றங்கள் உங்களை பெரிய லெவலுக்கு வந்து உயர்த்த போகுதுன்னு தான் சொல்லணும். அதனால் முயற்சியை மட்டும் கைவிட்றாதீங்க. இந்த முயற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம என்ன செய்யறதா இருந்தாலும் அது சரியாக நடக்கணும் அப்படின்னா, அந்த டைமுக்கு நம்ம என்ன மாதிரி முயற்சி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரியான ஒரு டைமிங். அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பல வருடம் காத்திருந்த அந்த காத்திருப்புக்கான ஒரு நல்ல ஒரு விடை இப்போ கிடைக்க போகுது. நீங்கள் இது வரைக்கும் என்ன விஷயங்கள் நடக்கணும்னு நினச்சிங்களோ எல்லாம் நடக்கும். ஏன்னா ஒரு சில காரியங்கள் கடைசி நேரங்களில் கூட கைவிட்டு போவோம். ஆனால் இந்த டைமில் அப்படி நடக்கவே நடக்காது. கைவிட்டு போனது எல்லாத்தையுமே வந்து பிடிச்சிடுவீங்க. கைகூடி வரப்போகுது. உங்களுடைய கடமையை வந்து நீங்கள் சரியாக செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், சூப்பரான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் நிறைய ஒப்பந்தங்கள் வரப்போகுது. இந்த ஒப்பந்தங்கள் உங்களுக்கு இன்னும் மென்மேலும் முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் வந்து வரதான் செய்யும். ஏன்னா யாருக்கும் எடுத்த உடனே முன்னேற்றம் அப்படின்றது சாதாரணமாக கிடைச்சிடாது. அந்த முன்னேற்றத்துக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள், நிறைய சவால்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அந்த இடையூறுகளை எல்லாம் தாண்டினீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயம் வெற்றி தான். அதை சமாளிச்சிட்டிங்க அப்படின்னாவே போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. அதே போல் இந்த டைமில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைங்க வழியில் உங்களுக்கு சுப செலவுகள் இருக்கும். குழந்தைகளுக்காக நீங்கள் ஏதாவது செலவு பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். குறிப்பாக பிள்ளைங்களுடைய கல்வி சம்மந்தமாகவோ, கடல் தாண்டி போய் படிக்கிறது சம்மந்தமாகவோ, இல்லை கல்யாணம் சம்மந்தமாகவோ எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். அதனால் அதுக்கான சுப செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதே போல் புதுசாக வேலைக்கு ஏற்பாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளும் இப்போ வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்க நல்ல ஒரு வேலைக்கு போவாங்க. மேலும் அவங்களுக்கு பிடித்தமான ஆடை வாங்குறது, ஆபரணம் வாங்குறது. மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சமூக சேவையில் வந்து நிறைய ஆர்வம் இருக்கும். சமூக சேவையில் ஏற்கனவே நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா, மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய பொறுப்புகள், நல்ல ஒரு மரியாதை, மதிப்பு அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் புதன் வேறு உங்களுக்கு பயிற்சி ஆகிறாரு. புதன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம். ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே இந்த புதன் வந்து சஞ்சரிக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு நல்ல நேரம்னு தான் சொல்லணும். உடல்நலத்த பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா உடல்நலம் எல்லாமே சீராக ஆரம்பிக்கும். ஸோ உள்ளமும் சரி, உங்களுக்கு உடலும் சரி ரொம்ப உற்சாகத்தோடு வந்து இருக்கும். உங்களுடைய கடமையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக வந்து இருப்பீங்க. ஸோ பணப்புழக்கம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதனால் பணத்துக்கு அப்படின்னு உங்களுக்கு எந்த குறையும் இருக்கவே இருக்காது. கடன் சுமையும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். தொழில் ஸ்தானாதிபதியும் சூப்பராக இருக்கிறாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பரான அம்சத்தில் இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் உத்தியோகத்துலேயும் அப்படிதாங்க. உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரத்தை நீங்கள் இப்போ வந்து அடைவீங்க. உங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் இருக்கவே இருக்காது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்ருக்கக்கூடியவங்க இருந்தாலுமே கூட இப்போ அவங்க கூட உங்களை விட்டு இப்போ விலகி போயிடுவாங்க. ஸோ புதிய பொறுப்புகள்லாம் கிடைத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். அதே மாதிரி இந்த டைமில் சுக்கிரனும் பயிற்சி ஆகிறாரு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்படின்னு தனித்துவமான தன்மைகள் இருக்குது. அப்படிங்கும்போது மே 28க்கு அப்புறமா பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை கொடுக்க போகிறாரு. போட்டிகளில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புனித பயணம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய குழந்தைங்களுடைய நலன் கருதி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். சொல்லப்போனால் மிதுனராசி நேயர்களுக்கு நாட்டுப்பற்று கூட அதிகமாக இருக்குங்க. தொழில் பொது வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ வியாபாரம் நல்லா நடக்கும், தொழில் நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். இதே கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கௌரவிக்கப்படுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கண்டிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும். உங்கள் பேர்லேயே நீங்கள் வீடோ அல்லது லேண்டோ இல்லைனா ஏதாவது ஜுவல்லோ, ஸோ இது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிறதுக்கான யோகங்கள் இருக்குது. ஸோ அடுத்து ஒரு ஆண்டு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்த ஒரு மாதம் மட்டும் கிடையாது, மே 28லேருந்தே நோட் பண்ணிக்கோங்க. மிதுனராசி நேயர்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியவங்க அப்படின்னா இறை வழிபாட்டில் முருகப்பெருமான் தாங்க.
ஸோ முருகனை நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வந்து பச்சை நிறம் இருக்குது. அதனால் அடிக்கடி பச்சை கலர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க, அதில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும், வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அன்றைக்கி பச்சை கலரில் வந்து ஷர்ட் போடுங்க. ஏதாவது கர்ச்சீஃபாவது உங்கள் கையில் பச்சை கலரில் வச்சுட்டே இருங்க.